இந்த நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல காலை பொழுதிலும் ஒரு வாசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் என்னுடைய 34வது வசனம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். அநேக இகழ்வோர்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்கள், இகழ்வார்கள், பொறாமைப்படுத்தவர்கள், அல்ல என்றால் எப்படி மற்றவர்களை தொல்லை செய்கிற காயப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்மையாக இருப்போமாக. கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கும் அவர் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தராகி ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த பகுதி சிறு பிள்ளைகளுக்கு கூறுகிறேன், அதாவது பெரியவர்களுக்கும் கூறுகிறேன். அதாவது இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை நாம் மற்றவர்களை இகழக்கூடாது ஆண்டவர் சொல்கிறாரு. அதன் முந்தைய வசனம் பார்ப்பீர்களானால், துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். முன்னாடி வசனம் வாசித்தேன். அதாவது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கருடைய வீட்டில் சாபம் இருக்கிறது. சாபம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மளுடைய எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு நம் நேரத்தை கொடுக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தராகி ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. அந்த ஆற்றுகிற வசனம்தான் இது. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களாக இருப்போமாக. தாழ்மையின் குணத்தை இயேசுவானவர் தான் கற்றுக் கொடுத்தார். இயேசுவானவர் தாழ்மையின் குணத்தை கற்றுத் தருவாராக. அவரோடு கேளுங்கள், இயேசுவானவரோடு கேளுங்கள், இயேசப்பா எனக்கு தாழ்மையாக இருக்க கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லும்போது இயேசுவானவர் தாழ்மையை தரித்து கொள்ள உதவி செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஒரு காலம் அவர் நம்மை கைவிடுவதில்லை. துன்மார்க்கருடைய வீட்டிலோ சாபம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரை தேடுகிறவருடைய வீட்டில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தராகி ஆண்டவர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ தேவனாகி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீதிமானாக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில். அதை அவ்வாறாக செய்ய கர்த்தர் நம்மை அனுகிரகம் செய்வாராக. ஆமீன்.